5 மணி வரைக்கும் இருக்கிறேன். நிகழ்ச்சியில தொடர் இந்த நிகழ்ச்சியில ஒரு என்னன்னு சொல்லுங்க. குர்ஆன் தெளிவானது, எளிதில் விளக்க முடிஞ்சது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாத்தான் நபிகள் நாயகம் ஒன்னு விதிவிலக்கு சொல்றாங்க. ஒரு விதியை சொன்ன உடனே அதுக்கு விதிவிலக்கு இருக்குங்கிறே சேர்த்து நீங்க ஒத்துக்கணும். எந்த ஒரு விதியுமே அந்த இடத்திலேயே விதிவிலக்கு போட மாட்டாங்க. ஒரு இடத்துல விதிவிலக்கு இது தவிரன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் கடவுள் வார்த்தை தான். இது உனக்கு விளங்காது, கடவுளுக்கு விளக்க தெரியல கூடாது. நமக்கு விளங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தரப்படவில்லை, இதனுடைய தாற்பயம் புரிகிற அளவுக்கு நமக்கு அறிவு தரப்படவில்லைன்னு ஒரு தன்னடக்கத்தை மனுஷனுக்கு உண்டாக்கணும். அதான் கடவுளுக்கு முடியலன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்ல, இதுல இருக்க 2 வழியுமே இப்ப அடைச்சிருது. அதனாலதான் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். எப்படி இறைவனால என்னோட பகுத்தறிவுப்படி இறைவனோட தீர்ப்பை மாற்ற முடியும்னு சொன்னா முடிவு மாறக்கூடிய ஒருத்தர் இறைவனா இருக்க முடியாது. சரி, இறைவனோட அந்த நானே சொல்றேன். இல்ல, அந்த 2மே அடைக்கும் போது 3வது பதில் வராது. நீங்க சொல்றத நானே இல்ல 2ம் இல்லாத நான் சொல்லல. நீங்க சொல்றதான் நபிகள் நாயகம் சொல்லி கேள்வி கேள்வி 5000 வருஷமா கேட்ட கேள்விதான். இது என்னோட கேள்வி கிடையாது. 5000 வருஷமா கேட்ட பழைய கேள்வி பதில் சொல்லாதனால தங்கி தங்கி நபிகள் நாயகமே அதுக்கு சொன்னதுதான். அதனால புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதனுடைய முன்னேற்ற இந்த நம்பிக்கையை முன்னேற்றத்துக்கு தடையாக்குவாங்க சில பேர். விதியை நம்பி சோம்பி இருப்பாங்க. இஸ்லாம் சோம்பி இருக்க கூடாது. நீ எதிர்காலத்தில் உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விதின்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி செயல்படுவாயோ அப்படித்தான் செயல்படணும், அப்படித்தான் உழைக்கணும். நடந்து முடிஞ்சதை பொறுத்த வரைக்கும் உனக்கு துன்பத்தை அப்படி இறக்கி போயிட்டு இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்குது, அந்த நிம்மதி கிடைக்குது. முகமது மனிதனை திருத்தணுங்கிற விஷயத்துல உண்மையா இருந்தாருங்கிற நான் மாட்டுக்கிறது சொல்லல. சரி, மனிதனை திருத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விதிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரால் அதை பதில் சொல்ல முடியல. உண்மையிலே இறைவ தூதரா இருந்தாருன்னா அதுக்கு நிச்சயமா பதில் சொல்லியிருப்பாரு. இல்ல, அப்படி நினைக்காம அவ இதுக்கு என்ன நம்ம சொல்லணும்னு கேட்டா, மனிதர்களுக்கு எல்லாத்தையும் விளங்குற ஒரு அறிவு கிடையாது, எல்லாரும் விளங்கிக்கிற முடியாது. மனிதர்களே நம்ம எவ்வளவு படிச்சவர்களா இருப்பாங்க, அந்த அணுக்குள்கையை பத்தி கேட்டா ஒண்ணுமே புரியாது. அந்த தத்துவங்களை சில விஷயங்களை விளங்கி சொன்னா ஒண்ணுமே புரியாது, சென்று பிடிக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு படித்தவர்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. கடவுள் ஒரு செட்டிங் பண்ணி இருக்கிறாரு, அது ஒண்ணு விளங்காம வச்சிருக்கிறாரு. இதனுடைய விளக்கம் தெரியும். நம்புறதுனால என்ன கேடு, உங்களுக்கு முன்னேற்றம் தடையா நினைக்கிறாங்க நம்பிக்கை. நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதை நம்புறதுனால வேற வேற மார்க்கங்கள் நம்ம சொல்லி திண்ணை தூங்கி ஆக்கிடுறாங்க. அப்படி இஸ்லாம் ஒத்துக்கிட்டா விதிப்படி நடக்கும், நீ எதுக்கு வியாபாரம் பண்ற, விதிப்படி நடக்கும், நீ எதுக்கு தொழில் பண்ற, விதிப்படி நடக்கும், நீ எதுக்கு நோய்க்கு மருத்துவம் பார்க்காதன்னு சொல்றாங்க சில பேர் இருக்காங்க. விதியை நம்பி கொண்டு நோய் வந்தா சிகிச்சை பண்ணக்கூடாது, கடவுள் தான் நோயை தர்றாரு. இஸ்லாம் என்ன சொல்லுது, நோய் வந்தா வைத்தியம் பார், பசிச்சா சோறு தின்னு, உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும். அப்ப எதுக்கும் தடை போடல. இந்த நம்பிக்கையில என்ன கேடு, நீங்க அறிவுக்கு லாஜிக்கு ஒதுக்கிறது தவிர இதனால உலகத்துக்கு கேடு இருக்கா, கேடு இல்லை, நன்மை தான் இருக்கு. நன்மை இருக்கும் போது நம்ம மறுத்துட்டு இருக்கணும். லாஜிக் இல்ல, லாஜிக் இல்ல, லாஜிக் இல்ல. நபி எல்லாம் சொல்லிட்டாங்க லாஜிக், மறுபடியும் லாஜிக் தானே சொல்லுவீங்க. நானே சொல்றேன், சொல்லும் போதே சொல்றேன் லாஜிக் அதுல இல்ல. ஏன்னா கேள்வி கேட்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. ஏன்னா மத்தவங்க கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். ஆயிரப்பிரியிலிருந்து வர்றேன். நான் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அப்படின்னு சொல்ல விரும்பல. என்னுடைய கொஸ்டின் என்ன, நான் பைபிள் அதிகமா படிப்பேன், ஆனா குர்ஆனையும் ஓரளவு படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கு பைபிள் ஒரு இறை வேதம் என்று அருளப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதுவன் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. 2ஆம் வருகையின் பொழுது இயேசு கிறிஸ்து தான் வருவார் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நான் பைபிளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது குர்ஆனிற்கு வரும் பொழுது பைபிள் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் அல்லவா? ஆனால் அதே குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது இறை தூதுவரையோ இறை வேதத்தையோ ஒதுக்கி தள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி தள்ளினால் அவங்க பாவத்திற்குள்ளாக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது நான் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவேதத்தை இதை தள்ளுவதா அல்லது குர்ஆனை பின்பற்றுவதா? என் கேள்விக்கு சரியான பதில். அழகான கேள்வி கேட்டிருக்கிறாரு. முதல்ல அவர் பைபிளை பத்தி கேட்டதுனால சொல்லிக்கிற வேண்டியிருக்கு. பைபிள் இறை வேதம் என்று குர்ஆனில் சொல்லப்படல. குர்ஆன்ல எந்த இடத்துலயுமே பைபிள் இறைவனுடைய வேதம் அப்படின்னு சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஞ்சில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுநாதருக்கு, ஈசாங்கிற இயேசுநாதருக்கு எங்களுக்கு ஒத்துழை கடவுளுடைய தூதர் என்று குர்ஆன் சொல்லுது. முகமது நபி மாதிரியே அவரும் ஒரு கடவுளுடைய தூதர், ஒரு கடவுள் கொள்கை தான் அவர் சொன்னாரு.
ஆனா வந்து அவங்க கடவுளுடைய மகன் என்று மாத்திக்கிட்டது இஸ்லாம் கண்டிக்குது. கடவுளுடைய தூதரா வந்தவரை இயேசுநாதரை கடவுள் மகன் சொல்வதை இஸ்லாம் கண்டிக்குது. அதே நேரத்தில் வந்து இயேசுநாதருக்கு ஒரு வேதம் இஞ்சில் கொடுக்கப்பட்டதா குர்ஆன் சொல்லுது. ஆனா பைபிள் வந்து இஞ்சில் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறன்னு கேட்டா, வேதம் என்பது எப்படி இருக்கும்னா கடவுள் மனிதனிடத்தில் பேசுகிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வேதம். முகமதே அப்படி செய், முகமதே இதை செய்யாதே, இப்படி குர்ஆன்ல எல்லாம் இருக்கும். அப்ப இயேசுநாதருக்கு வந்த வேதம் எப்படி இருக்கும்னு கேட்டா, இயேசுவே அப்படின்னு இயேசுவை கடவுள் கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கணும். பைபிள் இப்ப சொல்லக்கூடிய அந்த புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இயேசுக்கு சம்பந்தம் கிடையாது. மத்தேயு இருக்கு, மார்க் இருக்குது, லூக்கா இருக்குது, யோவான் இருக்குது. இந்த 4 சுவிசேஷங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இயேசுநாதருடைய வரலாறு சொல்லுது. இயேசுநாதருக்கு பிறகு இயேசு அங்க போனாரு, இயேசு இங்க வந்தாருன்னு சொல்லி அவருடைய வரலாற்று நூல் தான் அது. கடவுள் அவர்கிட்ட பேசுனது அதுல இல்ல. அதுலயே மத்தேயு என்பவர் வந்து இயேசுநாதர் அங்க போனாரு, இங்க போனாரு, இந்த பிரசங்கம் பண்ணினாரு, அந்த மாதிரி இதை குணப்படுத்தினாரு, அவங்கள இது பண்ணாரு, இப்படியான விஷயங்கள் தான் அதுல வருது. அப்ப கடவுளுடைய வேதம் என்று ஒண்ணு அவர் வந்திருக்கும்ல, அதை காணோம், அது இல்ல. அது மாதிரி வந்து அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிய பவுலடிகள் கொண்டு வந்தார நிருபங்கள், அதுக்கு பிந்தி உள்ளது 4 சுவிசேஷத்துக்கு பின்னாடி, அதுகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுநாதருக்கு பிந்தி எழுதப்பட்ட சில ரூல்ஸ்கள் தான் இருக்குது. நம்ம என்ன கேட்கிறோம்னா இயேசுநாதரோட கடவுள் பேசியிருப்பார் இல்லையா, அப்படி ஒரு வேதம் இருக்குன்னு சொல்லுது. அது எங்கன்னா அது இல்ல. இயேசுநாதருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வரலாறு எழுதப்பட்ட நூல் தான் வந்து பைபிள். அதனால நீங்க பைபிளை படிச்சு பார்த்தாலும் தெரியும். அதனால வந்துட்டு நீங்க பைபிளே கடவுள் வேதம்னு சொல்வதாக சொன்னா அது தவறு. உங்கள் சகோதரருக்காக வேண்டி இது பற்றி கூடுதல் விளக்கத்தை, ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தில் உள்ளவர் தான் விளங்கும் இந்த விஷயங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் விளங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக வேண்டி உங்களுக்கு கூடுதல் விளக்கத்துக்காக வேண்டி 2 நூல் உங்களுக்கு தர்றோம், 2 புஸ்தகம், எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய நூல். ஒன்னு வந்து இதுதான் பைபிள் அப்படின்னு நூல் படிச்சிருக்கீங்களா? இறைவனுக்கு மகனாண்டு ஒரு நூல் படிச்சிருக்கீங்களா? அதுலதான் உங்களுக்கு எல்லா வாரமும் இருக்குது. அதுல இருந்து கேளுங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் கிளீனா எழுதிருக்கமே. குர்ஆன்ல 2ஆம் அத்தியாயம் 8ஆம் அதிகாரத்துல 62வது வசனத்துல போட்டிருக்கு, கிறிஸ்தவர்கள் பயப்படார் அப்படின்னு போட்டிருக்கு. படிச்சுனா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்ன கேள்வி உங்களுக்கு? அதாவது மைக்கில் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, படிக்கலாம். நிச்சயமாக எவர்கள் ஈமன் கொண்டவர்களாகவும் இன்னும் எவர்கள் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் சாதியினர்களாகவும் இருந்து அவர்களில் எவராயினும் உண்மை கொண்டு நற்செயலை செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலி அவர்களின் ரப்பிடத்திலே இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு மார்க்கம் இருக்கு. அப்படின்னா பைபிள்னு ஒரு மார்க்கம், ஒரு பைபிளை பத்தி சொல்லவே இல்லை. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன்னா என்னன்னு கேட்டா இயேசுநாதர், உங்களுக்கு நானே தெளிவா சொல்லிடுறேனே, இயேசுநாதர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதான கிறிஸ்துவம். முஸ்லீம்கள் வட்டி வாங்குறாங்க, அது இஸ்லாம் இல்ல. முஸ்லீம்கள் வந்து திருடுறாங்க, அது இஸ்லாம் இல்ல. முஸ்லீம் லஞ்சம் வாங்குறாரு, அது இஸ்லாம் இல்ல. இஸ்லாம்ங்கிறது எது? குர்ஆன்ல இருக்கணும், இல்ல முகமது நபி சொல்லி இருக்கணும். அப்ப கிறிஸ்துவம் என்பது என்னன்னு கேட்டா இயேசுநாதர் எதை சொன்னாரோ அதுதான் கிறிஸ்துவம். இயேசுநாதர் எதை சொன்னாரு அப்படின்னு கேட்டா, ஒரு பெண்மணி வருது, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஆசி வழங்கும்படி கேட்குது இயேசுநாதர்ட்ட. அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, நான் வந்து குழந்தைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன், இயேசு சொன்னதாக இருக்குது. இருக்கா பைபிள்ல? இருக்குது. அவரே என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்டவனே தவிர மற்றவர்களுக்கு அனுப்பப்பட்டவன் இல்லை, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னது இப்ப உள்ள பைபிள்ல இருக்குது. அப்ப இயேசுநாதர் சொல்றது நீ கடைப்பிடிக்கிறதா இருந்தா அவரே உங்களுக்கு வரலன்ட்டாரு. இயேசுநாதர் சொல்றாரு நீ எல்லாம் பேசக்கூடாது, நான் இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இயேசுநாதர் வந்து நான் யாரை திருத்த அனுப்பப்பட்டேன்னு சொன்னாரோ, ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகளுக்கு ஆசி கேட்கும் பொழுது நாய்கள்ன்றாரு இருக்கு. அதுல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதா இருக்குது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணலாம்? இயேசு ஃபாலோ பண்ண வேணான்ட்டார்ல, நாங்கிற இயேசு சொன்னதான் நீங்க கேட்கணும். இப்ப உள்ள சபைகள் சொல்றதை கேட்கக்கூடாது. இயேசு சொன்னது என்ன?
நீங்க இஸ்ரவேலரா? நீங்க இல்ல. இஸ்ரவேலரா நீங்க அவர் பின்பற்றலாமா? அதான் கேள்வி. நீங்க இஸ்ரவேல் இல்லைன்னா அவர் இஸ்ரவேல் மட்டும் நீ பின்பற்றலாம்னு சொன்னாரு. நீங்க எப்படி அவர் பின்பற்றுவீங்க? கேட்கும் போது விரட்டி விட்டாரு. கானானிய ஸ்திரீ வர்ற ஒரு பெண்ணு, கானான் நாட்டு ஸ்திரீ ஒருத்தி வரும் பொழுது கேட்கும் பொழுதுதான் காலையெல்லாம் கழுவி விடுறா அந்த அம்மா வந்து இயேசுடைய காலை. அப்புறம் சொல்றாரு, போ வராதே, கிட்ட வராதே அப்படின்னு.